இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்று நடைபெற உள்ள T20 மேட்சை பார்க்குறதுக்காக இந்தியாவிலிருந்தும் பாகிஸ்தான்லேருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்காங்க. இந்த வகையில் இலங்கைக்கு அதிகளவான தனியார் விமானங்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விமானம் பயணித்துள்ள பயண பாதையை பார்க்கின்ற போது இது ஹைதராபாத்திலேருந்து வந்திருக்குது அப்படின்றது எங்களால் அறியக்கூடியதாக இருக்குது. இந்த காணொலியை பார்க்கக்குள்ள தெரியுது இன்னொரு விமானமும் அங்கே தரையிறங்கிறதுக்கு தயாராக இருக்குது. இந்த விமானம் மும்பையில் இருந்து இலங்கைக்கு வந்திருக்குது. அதே போல் 4:58 மணி அளவில் இன்னொரு விமானம் சென்னையிலேருந்து தரையிறங்கி இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குதுன்னா அதை சுற்றி மாபெரும் வணிகம் உண்டு அங்கே நிலவும். அந்த வகையில் இன்றைய 2020 மேட்சை வச்சுக்கொண்டு மாபெரும் வணிகம் ஒன்று இங்கே நடைபெற்று கொண்டு கண்ணுக்கு தெரியாத இப்படியான இன்கம்கள் எங்களுக்கு கிடைச்சி கொண்டு தான் இருக்குது. 2025ஆம் ஆண்டு அளவில் உலகத்தில் நடந்த வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் டூரிசத்தின் பெருமானம் கிட்டத்தட்ட $800 பில்லியன் அப்படின்னு எதிர்வு கூறப்பட்டிருக்குது. இது இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 10 மடங்குக்கு சமமான ஒரு வருமானமாக இருக்குது. இது 2030ஆம் ஆண்டு அளவில் 1.2 ட்ரில்லியனாகவும் 2032ஆம் ஆண்டு அளவில் கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியனை தாண்டும் அப்படின்னு எதிர்வு கூறப்பட்டிருக்குது. இலங்கையும் ஸ்போர்ட்ஸ் டூரிசத்துக்குள்ளே என்ட்ராகணும், அந்த மார்க்கெட்லேயும் எங்களுக்கு ஒரு கணிசமான பங்கு இருக்கணும்ன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதுபோன்ற வித்தியாசமான விமானத்துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள வியான்சா பிளேன்ஸ் போர்ட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.